பசங்களா கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தேர்ட் மிட்டம் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ பசங்களா உங்களோட தேர்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போவே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து சென்டம் எடுக்கலாம். ஸோ மேம் அதுக்காக ஸ்டடி பிளான் கொடுங்க அப்படின்லாம் கேட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंஸும் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஸ்டில் யூ ஹேவ் ஒன்லி 1 week or 2 weeks. இந்த 1 or 2 weeksல நீ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அட்லீஸ்ட் நீ வந்து 3 daysக்கு ஒரு சாப்டர் 3 daysக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலுமே உனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு தட் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தேர்ட் மிட்டம்ல நம்ம இது வரைக்கும் ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, செகண்ட் மிட்டம்ல விட்டு போன மார்க் எல்லாம் இந்த டைம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அதெல்லாம் விட்டு பிடிக்க போறோம், சரியா? ஸோ ஆல்வேஸ் எய்ம் ஃபார் த ஃபுல் மார்க்ஸ், சரியா? ஸோ தேர்ட் மிட்டம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளோட மேக்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸ்ல உனக்கு போர்ஷன்ஸ் வைஸ் உனக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसனு நாங்க வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சில சாப்டர் சில ஸ்கூல்ல வந்து இன்க்ளூட் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 3ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, 5ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, 6ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அண்ட் 7ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, சரியா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன சாப்டர், நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ். ஓகே, சயின்ஸ்ல இதான் உன்னோட போர்ஷன்ஸ். ஓகே, இதான் போர்ஷன்ஸ் அண்ட் ஒவ்வொரு சாப்டர்லயுமே நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். மேக்னெட்டிசம், யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், crop production and management, conservation of plants and animals, LibreOffice, சரியா? ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அண்ட் பசங்களா சோஷியல்ல இதான் உன்னோட போர்ஷன்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஒவ்வொரு சாப்டர்லையுமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட இங்கிலீஷ் யூனிட் 6 அண்ட் யூனிட் 7 தான் இருக்கு. யூனிட் 6ல ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அண்ட் யூனிட் 7ல ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுத்துருக்கேன். அண்ட் தமிழ்ல கடைசியா என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, இயல் 6ல உனக்கு செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் இயல் 7ல செய்யுள், உரைநடை, இலக்கணம், திருக்குறள்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ பசங்களா எப்பயுமே நான் சொல்ற மாதிரி கடைசி நேரத்துல எல்லாத்தையுமே பல்க் பண்ணி லோட் பண்ணி படிக்காத, எதுவும் மண்டையில நிக்காது. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப் நீ எடுத்தாலும் அந்த ஸ்டெப்ஸ்லாம் உனக்கு வந்து கடைசியில வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகாம உனக்கு வந்து காம் மைண்ட்ல நீ வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்பவே இந்த வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடியே மேம் நான் இந்த சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல எதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, சயின்ஸா, மேக்ஸா, இங்கிலீஷா, சோஷியலா, தமிழான்னு எனக்கு சொல்லிட்டு வாட் இஸ் யோர் ட்ரீம் மார்க் இன் யோர் தேர்ட் மிட்டம் எக்ஸாம் எனக்கு சொல்லுங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் நெவர் ஸ்டாப் ட்ரையிங், சரியா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். கமெண்ட் செக்ஷன்ல எந்த சாப்டரோட ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் தேர்ட் மிட்டம் எக்ஸாம்.